திமுகவில் கொங்கு மண்டலத்திலிருந்து அதிரடியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் ஸ்டாலின். உண்மையான உடன்பிறப்புகளை புறக்கணித்ததே தோப்பு வெங்கடாஜலத்தின் இந்த கதி. அடுத்தடுத்து யார் யாருக்கு இந்த கதி ஏற்பட போகிறது? டெல்லியில் ஸ்டாலின் ஆடிய ஆட்டம் காங்கிரஸை காவு கொடுத்தும் மோடிக்கு பாதகமாக மாறி இருக்கிறது. மூன்றாவது அணியை கட்டமைக்கப் போகிறாரா ஸ்டாலின்? தாவேக அரசுக்கு எதிராக எம்எல்ஏக்களை வைத்து உதயநிதி ஆடப்போகும் ஆட்டம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாவேக அரசு என்ன நிலைக்கு தள்ளப் போகிறார்கள்? கட்சியில் கனிமொழிக்கு முதன்மை துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்து கட்சியை முழுவதுமாக சீரமைக்கும் பணியில் ஸ்டாலின் மேற்கொள்ள இருக்கிறாரோ என்ற தகவலும், டெல்லி அரசியலில் காய் நகர்த்த ஸ்டாலினும் தாவேகாவுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலினும் கட்சியை கட்டமைக்க கனிமொழியையும் வைத்து திமுக ஆடப்போகும் அடுத்தடுத்த ஆட்டங்கள் என்னென்ன, அது தமிழகத்தில் என்னென்ன தாக்கங்களை கொடுக்க போகிறது என்பதை முழுவதும் பார்க்கலாம். பாருங்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். திமுகவின் உட்கட்டமைப்பை முற்றிலும் கட்டமைக்க தயாராகிவிட்டார் ஸ்டாலின். தோப்பு வெங்கடாஜலத்தின் நீக்கத்திலிருந்து தொடங்க இருக்கிறார் ஸ்டாலின். திமுகவில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று, இந்த தோல்வியில் முரசொலியில் என்ன மாற்றம் வேண்டும், அறிவாலயத்தில் என்ன வேண்டும், கட்சிக்குள் என்ன வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு ஆய்வுகள் ஏற்பட்டிருந்தாலுமே கூட தொண்டர்கள், உடன்பிறப்புகள் தொய்வு நிலையிலேயே இருக்கிறார்கள். எந்த ஆய்விலும் எந்த முடிவும் திமுக தலைமை எடுக்கவில்லை என்ற மனசோர்வு தொண்டர்களுக்குள் வந்திருக்கிறது. அதிலும் நாள்தோறும் தாவேக அரசு திமுகவின் மீது, திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளில் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் திமுகவின் தலைவரே எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறார், நமது கட்சியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஐயப்பாடுகள் உடன்பிறப்புகளுக்கு வந்திருக்கிறது. அந்த உடன்பிறப்புகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் லண்டன் செல்லும் முன் இணைய வாயிலாக எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தின் வெளிப்பாடு டெல்லியில் பாராளுமன்ற தேர்தல், டெல்லியில் பாராளுமன்றம் கூடியவுடன் தென்பட்டது. ஸ்டாலினின் ஆட்டம் டெல்லியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அது மோடிக்கு எதிராகவும் தமிழகத்தை பாதுகாக்கவும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலுமே கூட காங்கிரஸை காலி செய்யும் வேளையில் ஸ்டாலின் ஒரு படி முன்னே சென்று விட்டார். இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியே இல்லை என்ற ஒரு நிலையை கடந்த 10 நாட்களாக டெல்லியில் கட்டமைத்து விட்டார் ஸ்டாலின். ஆக மொத்தம் திமுக வெர்சஸ் காங்கிரஸ் என்ற நிலை இருக்கிறது. இது காங்கிரசுக்கு பேரழிவையும், இந்த போட்டிகளை பாஜக உள்ளூர ரசித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் எல்லாம் சிஜேபியுடன் இணைந்து மூன்றாவது அணி அமைக்கலாம், திமுக அதற்கு உடன்பட வேண்டும் என்றெல்லாம் குரல்கள் வர தொடங்கிவிட்டது. அது மட்டுமல்லாமல் பாஜக அரசு முதல் முறையாக மாணவர்களிடம் மண்டியிட்டு இருக்கிறது. அதுவும் நீட்டிற்காக. இந்த நீட் என்ற ஒற்றை சொல்லை இந்தியாவிலிருந்து அகற்றியே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து முழங்கி வருபவர் ஸ்டாலின் மட்டுமே. அதனால் ஸ்டாலினை சிஜேபியின் மாணவர் அமைப்பினர் முற்றிலும் ஏற்றுக்கொண்டதும், அவர்கள் பின்னால் திமுக இருந்ததும் ஒரு வழியில் பாஜகவுக்கு தலைவலியாக இருந்தாலுமே கூட அது காங்கிரசுக்கு மைலேஜாக செல்லவில்லை, மூன்றாவது அணிக்குத்தான் வித்திடுகிறது என்ற வகையில் ஸ்டாலினை பாஜக ரசித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலினின் நடவடிக்கைகளை காங்கிரஸ் இருக்குமிடம் தெரியாமல் காலியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் 1-2 அமைச்சர் பதவிக்காக அகில இந்திய அளவில் மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ். இது ஸ்டாலின் ஆடிய ஆட்டம். இதற்கடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் தாவேக ஆட்சி செய்யும் அட்டுழியங்களையும் அரசியல் அனுபவமின்மையும் உடனுக்குடன் தோலுரித்து காட்டுவதில் உதயநிதிக்கு நிகர் உதயநிதி தான் என்பதை தமிழக அரசியல் களம் பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் திமுகவில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுமையானால் அது சட்டமன்றம் கூடுவதற்கு முதல் நாள் இரவு அல்லது முதல் நாள் மாலை அண்ணா அறிவாலயத்தில் கூடும். நாளை முதல் என்ன செய்யலாம் என்று இருக்கும். ஆனால் தாவேகாவிற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உண்டு இல்லை என இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர்களது அரசியலை தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக 10 தினங்களுக்கு முன்பாகவே எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அவர்களிடமெல்லாம் தொகுதியில் தாவேகாவினர் என்னென்ன அட்டுழியங்கள் செய்திருக்கிறார்கள், திமுக ஆட்சியில் நடந்த திட்டங்கள் என்ன, அதெல்லாம் இப்பொழுது எதெல்லாம் தடைபட்டு இருக்கிறது, தொகுதியில் என்னென்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் அந்தந்த எம்எல்ஏக்கள் அந்தந்த தொகுதி மட்டுமல்ல, அருகாமையில் இருக்கக்கூடிய 2-3 தொகுதிகளின் நிலவரங்களையும்
அறிந்து வர வேண்டும், சட்டமன்றத்தில் தாவேகாவுக்கு பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் தாவேகாவுக்கு எதிராக இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். அவரும் அடித்து களமாடி கொண்டு இருக்கிறார். இதற்கடுத்ததாக கட்சியை முழுவதுமாக சீர்படுத்திவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் கட்சியில் பொதுச் செயலாளர் பதவிக்கு கனிமொழி அவர்களை நியமித்திட வேண்டும் என திமுகவில் பெரும்பான்மையினர் கணித்தாலுமே கூட துரைமுருகன் அவர்கள் நான் இருக்கும் வரை இந்த பதவியில் இருந்துவிட்டு செல்கிறேன் என்று அவர் கூறியதின் அடிப்படையில் கட்சியில் முதன்மை துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கி கனிமொழியை அந்த இடத்தில் அமர வைத்து துரைமுருகனின் முழு பங்கையும் அவர் எடுத்துக்கொள்ளும் வகையில் கட்சியை சீரமைக்கும் பணியை திமுக தலைவர் தொடங்க இருப்பதாக தெரிகிறது. அதில் முதல் படிதான் இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள் பெருந்துறையிலிருந்து. ஏன் அவசரமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினார் ஸ்டாலின் என்றால், ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பொறுத்து படிப்படியாகத்தான் செய்ய தயாராக இருக்கிறார் கள ஆய்வின் அடிப்படையில். ஆனால் இந்த இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் எல்லாம் உடனடியாக கட்சியை சீரமைக்க வேண்டும், இடைத்தேர்தல் பணி துவங்கிட வேண்டும் என்பதற்காக தோப்பு வெங்கடாஜலத்தை காவு கொடுத்திருக்கிறார். தோப்பு வெங்கடாஜலம் கட்சியில் இணைந்தது முதல் இன்று வரை உதயசூரியனுக்காக அவர் முழுவதுமாக பணியாற்றியதாக தெரியவில்லை. காலமாக திமுகவில் பணியாற்றி வந்த பேரூர் கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு தான் ஒரு அரசியல் லாபியை செய்து கொண்டும் முத்துசாமிக்கு ஆதரவாக இருந்த திமுக உடன்பிறப்புகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு தனி அரசியலை மேற்கொண்டு வந்ததின் விளைவே உண்மையான உடன்பிறப்புகளின் புகாரின் அடிப்படையில் தோப்பு வெங்கடாஜலத்தின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இனி பெருந்துறையில் இடைத்தேர்தல் பணி மும்முரமாக நடத்திட வேண்டும். இவரை வைத்துக் கொண்டு மீண்டும் தேர்தலை சந்திக்க முடியாது, இவர் வேறு பக்கம் செல்ல வழி தொலைவி கொண்டு இருக்கிறார் என்ற தகவலும் அறிவாலயத்துக்கு சென்றிருக்கிறது. ஆதலால் முதல் காவு கொங்கு மண்டலத்திலிருந்து தொடங்கி இருக்கிறார் ஸ்டாலின். ஆக மொத்தம் திமுகவில் அடுத்தடுத்து ஆடப்போகும் ஆட்டங்கள் அனைத்தும் தலைப்புச் செய்தியாகத்தான் இருக்கும் என்பதுதான் இன்றைய நிலவரமாக இருக்கிறது. இன்னும் நீக்கல் மாற்றம் திமுகவில் நாள்தோறும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் என்பதுதான் இன்றைய நிலவரமாக இருக்கிறது. பார்க்கலாம் இதன் மூலம் திமுக எப்படி புத்துயிர் பற்று மறுபிரவேசம் செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.